Hi, this is Tani. Once again, welcome to Bikes and Beauty. மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் இருக்க சம்பத் ராஜ் மோட்டார்ஸில் தான் இருக்கோம். ஸோ அவங்கக்கிட்ட ரீசெண்டாக ஹெமகாவில் வெர்ஷன் 2 MT-15 வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அந்த பைக்கோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பக்காவான ஒரு ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட கொண்டு வரேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் எஃபெக்ட்ஸ் வந்து உங்கள் கிட்ட வந்து சேரும். இருக்காங்க நம்ம பையன் பார்க்க தான் சிம்பிள், ஆனால் பர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டா ரக்கடு. 155cc இன்ஜின் பார்க்கவே செம்ம ஸ்டைலிஷாக அக்ரெசிவாக இருக்குது. MT-15 ஸோ 90s கிட்ஸ்க்கு MT கிட்டல, பட் 2K கிட்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ண வண்டி தான் இந்த MT-15. ஒரு 150cc இன்ஜின் ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2 lakhsக்கு மேலே. பட் இருந்தாலும் இவங்களோட ரொம்ப ஃபாஸ்ட் சேலிங் பைக் வந்து MT-15 தான். பிகாஸ் ஆஃப் 2K கிட்ஸ் சார்ஜாக இல்லை, பிகாஸ் ஆஃப் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ். இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் லோ எண்ட்லேயும் சூப்பராக இருக்கும், ஹை எண்ட் பவர் வந்து பயங்கரமாக டெலிவரி பண்ணும். அதுக்கப்புறமா இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். தென் முக்கியமாக ஒரு 150cc இன்ஜின், 55 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு, இதோட டாப் ஸ்பீட் வந்து 140 to 150 போகும். ஸோ ஒரு சிட்டி ரைட்ஸ் கம்யூனிட்டிஸ், டெய்லி கம்யூனிட்டர்ஸ்னால் காலேஜஸோ இல்லை வந்து ஆஃபீஸஸோ ரொம்ப ஈஸியாக போக முடியும். ஸோ ஒரு பெட்டர் ஹேண்ட்லிங்கான பைக்கு நம்மளோட MT-15. ஸோ இதில் மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. ஸோ ஒன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று டீலக்ஸ் அண்ட் தென் MotoGP எடிஷன். பட் ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு கலர் தாங்க, மெட்டாலிக் பிளாக். அண்ட் தென் டீலக்ஸ் வேரியண்ட்டில் மொத்தம் 5 டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் மான்ஸ்டர் எடிஷன், லைக் கைண்ட் ஆஃப் MotoGP எடிஷன். ஸோ என்னோட ஃபேவரட் வந்து MotoGP எடிஷன், பக்காவாக இருக்கும். வாங்க நம்ம பையனோட ஸ்டைல் அண்ட் டிசைனை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் டூம் பாருங்கள், பார்க்க நிஞ்சா வாரியர் லுக்கில் இருந்தாலும் இந்த கண்ணு மாதிரி இருக்க டிஆர்எல் பார்க்கவே செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் எல்இடி பாருங்கள், எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டி வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இந்த 2 இண்டிகேட்டரும் பார்க்கவே செம்மையாக இருக்குது, அதுவும் எல்இடி தான். ஸோ வண்டியில் ஃபுல்லாக டெயில் லைட், இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லாம்ப்ஸ், டிஆர்எல்ஸ் எல்லாமே எல்இடி தான். ஒரு சிங்கிள் சிலிண்டர் 155cc இன்ஜினு, லிக்விட் கூல்டு, ஃபியூயல் இன்ஜெக்ஷன், 4 ஸ்ட்ரோக்ஸ், 4 வால்வ்ஸ், VVA டெக்னாலஜியோட நம்மளோட ஹெமகா இன்ஜின் செம்மையாக இருக்கும். இதோட லோ ஹெட், ஹை எண்ட் பவர்லாம் பக்காவாக இருக்கும். அண்ட் தென் இன்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்து. இதோட மேக்ஸிமம் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18.4 PS at 10,000 RPM and then 14 Nm of torque at 7,500 RPM. வண்டியோட எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு செட்டிலாக தான் இருக்குது, பட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டிருப்போம். ஸ்டார்ட் பண்ணதும் அவங்களோட ஜாப்பனீஸ் இன்ஜின் எப்பயுமே ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும். பட் அந்த ஒரு 5,000-6,000 RPM மேலே அதோட பீட்டே வேறு லெவல். இந்த பைக்கில் ரொம்ப அட்ராக்டிவான இருக்கிற ஒரு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் USD ஃபோக் சஸ்பென்ஷன் தான். ஸோ பாருங்கள், கோல்டன் கலரில் சும்மா செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ரீசெண்டாக இந்த நேக்கட் ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் பைக்ஸில் ஸோ எல்லா பைக்லேயும் இந்த கோல்டன் ஃப்ரண்ட் USD இருக்குது. ஸோ அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா, ரியரில் சஸ்பென்ஷன் என்னென்னா மோனோகிராஃப் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து USD ஃபோக்கு, ரியரில் மோனோகிராஃபு. உங்களோட ரைட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த சஸ்பென்ஷன் எல்லா டேம்பையும் வந்து உங்ககிட்ட கொண்டு வராது, அதுவே டேம்ப் ஆகிடும். ஸோ வீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து ரெண்டுமே 17 inch அலாய் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவே செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. ஒரு ஆரஞ்சு கலர் தீமில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் வித் ஆரஞ்சு வந்து பார்க்க பக்காவாக இருக்கும். டயர்ஸில் பார்த்தீங்கன்னா MRFோட சாப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 100x80, ரியரில் வந்து 140x70. ஸோ சாப்பர் டயரு உங்களுக்கே தெரியும், ரேடியல் டயர்ஸு. ஸோ வந்து கிரிப்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸோட இன்ஜின்காக ஒரு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பக்காவான ஃபியூச்சரு. ஸோ உங்களால் எந்த டெரைனில் வேணாலும்
உங்கள் பைக்கை ஸ்லிப் ஆகாமல் ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் செம்மையாக இருக்கும். ஒரு 155cc இன்ஜினு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். பட் அதுக்கு தேவையான பிரேக்கிங் சிஸ்டம் கண்டிப்பாக தேவை. ஸோ என்னன்னு பார்க்கலாம். பிரேக்கிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 282 mm ஆஃப் டிஸ்க்கு அண்ட் தென் ரியரில் 220 mm ஆஃப் டிஸ்க்கு. ஸோ பிரேக்கிங் பைட்டு பக்காவாக இருக்கும். வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ்னும் சொல்ல முடியாது, இது எப்படின்னே சொல்ல முடியாது. இதோட ஹைட் வந்து 810 mm. என்னோட ஹைட் கிட்டத்தட்ட 168 cm வச்சுக்கோமே. ஸோ எனக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஃபுல்லாக வந்து என்னால் 2 காலையுமே வந்து தரையில் வந்து வைக்க முடியல. வண்டியோட இன்னொரு கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைடரோட சீட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் பில்லியனுக்கு சீட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வைடராக இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக பில்லியனோட சீட் இருந்திருந்தால் இந்த பைக் வந்து இன்னும் வேறு லெவலில் ஹிட் ஆகிடும். ஸோ E20 ஃபியூல் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 liters தான். ஸோ இது இன்னொரு கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ மார்க்கெட்டில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூல் டேங்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் தான். ஹேண்டில் பார் வந்து செம்ம வைடராக இருக்கும். ஸோ ஈஸி ஃபிளிக்கபிள், டக் பண்ணி ஈஸியாக ஓட்டலாம். ஸோ லிவர்ஸ் ரெண்டுமே அட்ஜஸ்டபிள். ஸோ கிளச்சும் வந்து உங்கள்கிட்ட 6 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டபிள் இருக்குது. அண்ட் தென் பிரேக்கும் வந்து 6 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட லிவர்ஸை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஎம் ரெவ் மீட்டர், அதுக்கப்புறமா வந்து ஸ்பீடோ மீட்டர்ஸ், அதுக்கப்புறமா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ரொம்ப டீசெண்டான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான், டிஎஃப்டி டிஸ்பிளே இல்லை. ஆல்ரெடி வந்து பைக்கோட காஸ்ட் வந்து 2 lakhsக்கு மேலே. ஸோ டிஎஃப்டிலாம் வந்துச்சுன்னா இன்னும் பைக்கோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து பார்க்க சிம்பிளாக டீசெண்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ஹேண்டில் பார்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெட்லேம்போட ஹை பீம், லோ பீம், பாஸ் எல்லாமே இங்கே இன்டெகிரேட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ஹார் நல்லா சவுண்டாகவே இருக்குது. தென் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து பொசிஷன் மட்டும்தான் வேறையாக இருக்கும். எப்பயுமே ஹார்ன் வந்து கீழே இருக்கும், இண்டிகேட்டர் வந்து மிடில் இருக்கும். பட் இது உங்களுக்கு போக போக பழகிடும். ஃப்ரண்ட் ரைட் ஹேண்டில் பாரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கில் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ ஸ்டார்ட், ஸ்டாப், ரன். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் இங்கே ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைடர்ஸ்க்கு. பைக்கை ட்ரைவ் பண்ண பாருங்கங்க, சூப்பராக இருக்குங்க. ஐயோ, அந்த 7000 RPM மேலே VVA ஆக்டிவேட் ஆகுது. வாவ், 6th கியர். வண்டி ஓட்ட சும்மா பக்காவாக வேறு மாதிரி இருக்குங்க. மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட MT-யோட 15 ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட கொண்டு வரோம். வண்டி வந்து டால், ஓகேவா, 810 mm சீட் ஹைட்டு. ஸோ உட்காந்து ஓட்ட சும்மா அப்ரைட்டாக இருக்குது. லைக் எப்படி கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு SUV-யில் ஓட்டினா எப்படி டாலாக இருக்குமோ அந்த மாதிரி சீட் ஹைட்டாகவே இருக்குது. பார்க்க பைக் ஓட்ட இன்னும் சூப்பராகவே இருக்குது. கியர்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. 155cc இன்ஜினு. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ரெவ் பாருங்கள், பக்காவாக செம்மையாக சூப்பராக இருக்குது. வந்து ட்ரைவ் பண்ண பாருங்களேன், ட்ரைவ் பண்ண செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்ஜின் வந்து செம்மையாக இருக்குங்க. லைக் அதோட ரெஃபைன்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஜாப்பனீஸோட இன்ஜின், த டார்க் சைட் ஆஃப் ஜப்பான். ஸோ அவங்களோட இன்ஜின் வந்து செம்ம ஸ்மூத்தாக, வண்டியோட இனிஷியல் பிக்கப், இனிஷியல் டார்க் எல்லாமே செம்மையாக இருக்குது. சஸ்பென்ஷன், ரைட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. பிரேக்கிங் செம்மங்க, வேறு லெவல், சூப்பராக இருக்குது பிரேக்கிங். ஸோ ஃப்ரண்ட் பிரேக், ரியர் பிரேக்ஸ் எல்லாமே வேறு லெவல் குவாலிட்டி. அண்ட் தென் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் பார் பிடிச்சி ஓட்டும் போதே என்னவோ அப்படியே சும்மா வேறு மாதிரி இருக்குங்க வண்டி. வண்டியில் வைப்ரேஷன்ஸ் வந்து எங்கேயுமே நான் இன்னும் ஃபீல் பண்ணலை. ஆக்சுவலாக நான் ஸ்பீடாகவும் போனேன், பட் வைப்ரேஷன் வந்து எனக்கு அந்தளவுக்கு எதுலேயுமே தெரில. ஃபுட்பேக்ஸ் நோ வைப்ரேஷன்ஸ். அண்ட் தென் ஹேண்டில் பார்ஸ்லையும் அந்தளவுக்கு வைப்ரேஷன் தெரில. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஒரு டெய்லி சிட்டி ரைட், டெய்லி ஒரு கமிட்டர்ஸ்க்கு வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க.
அதுக்கு இந்த சஸ்பென்ஷன் கொடுக்குற இந்த சப்போர்ட் வந்து வேறு லெவல் கம்ஃபர்ட்டு. ஸோ உங்களால் ஈஸியாக ஃபிக்கபிள் பண்ணி ஓட்ட முடியும் வண்டியை. பாருங்கள், வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ டயர்ஸோட கிரிப்ஸ் நல்லாவே இருக்குது. கார்னரிங்லாம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஓகே, பம்ப் அந்தளவுக்கு தெரில. ஈஸியாக ஃபோர்த்துலேயும் பாருங்களேன், ஈஸியாக இந்த ஸ்பீடை வந்து மேன்யூர் பண்ண முடியுது. வாவ். ஸ்பீட் பிரேக்கர்ஸில் பார்த்துருப்பீங்க, எனக்கு அந்தளவுக்கு சஸ்பென்ஷனோட ஃபீல் வந்து நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். எந்த ஒரு பம்பும் எனக்கு தெரில. ஸோ ஃப்ளிக்கபிள்லாம் பாருங்களேன், சும்மா பக்காவாக இருக்குங்க வண்டி. பிரேக்கிங், ஐயோ பிரேக்கிங் அல்டிமேட். வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் வந்து லைக் நான் ஓட்டின எல்லா பைக்லேயும் இந்த அளவுக்கு ஒரு பிரேக்கிங் இருக்குமான்னு கேட்டிருந்தா நான் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். இதில் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே இதோட பிரேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க பைக்கு. அந்த பாருங்களேன், 3rd கியரில் அந்த 6000 மேலே அந்த பைக்கோட அந்த பிக்கப் லைட்டாக ரைஸ் பண்ணாலே போதும். வண்டியோட இனிஷியல் பிக்கப் பாருங்கள், சும்மா பார்க்க செம்மையாக இருக்குங்க அந்த இனிஷியல் பிக்கப்பு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிச்சு இந்த MT-15. இதோட ஸ்டைல், இதோட டிசைன், அதுக்கப்புறமா இதோட பர்ஃபார்மன்ஸ், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ், வாவ் சூப்பராக இருக்குங்க. இந்த வியூவோட இந்த மாதிரி ஒரு பைக்கோட ஒரு ரைட் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் மெடிக்கல் தெரப்பி ஃபார் எவ்ரி ட்ரீட்மெண்ட். அல்டிமேட்லேயும் ஸ்லோ ஸ்பீடில் அதோட ட்ராக்ஷன் எபிலிட்டி பாருங்களேன். ஸ்லோ ஸ்பீட்லேயும் எனக்கு வந்து செயின் அடி வாங்கிறது தெரில. பக்காவான லோ எண்ட் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த VVA டெக்னாலஜி. ரியர் சீட்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. லைக் ரொம்ப குஷனிங் சப்போர்ட்டாக இல்லை. சஸ்பென்ஷனும் ரியரில் வந்து கொஞ்சம் பைக் வந்து நியூ பைக்கில், ஸோ சஸ்பென்ஷனோட ஃப்ளக்சுவேஷனும் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஓகேங்க. வண்டியை தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு சந்தோஷமாக ட்ரைவ் பண்ணலாம். இந்த பைக்கை வந்து சம்பத்ராஜ் மோட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன் எல்லோரும் 150cc அல்டிமேட்டான பைக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு வண்டியை ஓட்டி பார்த்தாதாங்க தெரியுது. பார்க்க டிசைன் வைஸ் எல்லாமே அக்ரெசிவ் ஓகே, பட் இதை இப்படி ஓட்டி இப்படி இந்த ரெவ் பண்ணி அடுத்த கியரை போட்டு அதோட ரெவ் சவுண்ட் பாருங்கள். இன்ஜின் சவுண்ட் வேறு லெவலில் இருக்குது. எக்ஸாஸ்ட்டு எனக்கு பர்சனலாக இந்த பிரேக்கிங் சிஸ்டம், இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவல், அல்டிமேட். ஷோரூமோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வந்து வண்டியை செக் பண்ணி பாருங்கள். லொக்கேஷனோட பிங் பண்ணுறேன். இங்கே எமகாவில் இருக்க எல்லா பைக்குமே இருக்குது, வந்து செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக MT-15, R15, நியூவாக லான்ச் ஆன ஏராக்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே சர்வீஸோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே எல்லா பைக்குமே டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட பைக்கை நீங்கள் தாராளமாக ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வேரியண்ட்டை செலக்ட் பண்ணி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு ஆட்டோமொபைல் கண்டென்ட் இல்லைனா ஒரு நெக்ஸ்ட் பைக்கோட அல்டிமேட் பைக்கோட உங்கள் கிட்ட கொண்டு வரோம். Until then, bye bye. This is the name is Tani signing off.